நான் ரெடிதான் வரவா என்ற விஜயின் பாடலுக்கு கியூட்டாக தலையசைக்கும் இந்த குழந்தைக்கு 9 வயது ஆகிறது என்றால் நம்ப முடிகிறதா? காலத்தின் கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும். மூளையில் ஏற்பட்ட இரத்த அடைப்பு காரணமாக குழந்தை லிசிதா படும் துன்பங்கள் கண் கலங்க வைக்கிறது. காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் CV பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். வேலூரில் உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் பணியாற்றி வந்த செல்வம் வீட்டினரின் எதிர்ப்பை மீறி கடந்த 2015ஆம் ஆண்டு பிரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இவர்களுக்கு தற்போது 9 வயதில் லிசிதா என்ற பெண் குழந்தை உள்ளது. பார்ப்பதற்கு 1 வயது குழந்தை போல இருக்கும் லிசிதாவால் எழுந்து நடக்க முடியாது, மற்ற குழந்தைகளைப் போல பேச முடியாது என்பதே வேதனையின் உச்சம். மூளையில் ஏற்பட்ட இரத்த அடைப்பு காரணமாக வலது கால் மற்றும் கை செயலிழந்து காணப்படும் லிசிதாவிற்கு இடுப்பு எலும்பிலும் பிரச்சனை, கண் பார்வையில் கோளாறு, இதயத்தில் சிறு ஓட்டை, வயது கூடினாலும் வளர்ச்சியின்றி காணப்படும் தோற்றம் என அடுக்கடுக்கான பிரச்சனைகளால் தவித்து வருகிறார் குழந்தை லிசிதா. இதுவரை குழந்தையின் சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செலவு செய்தும் குழந்தையின் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என பரிதவித்த குழந்தையின் பெற்றோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு குழந்தையை காப்பாற்ற வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனு தொடர்பாக தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் குழந்தையின் பெற்றோர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூறிய குழந்தையின் தந்தை, கர்ப்ப காலத்தில் எடுக்கப்பட்ட ஸ்கேன்களில் பிரசவ காலம் வரை குழந்தை நலமோடு இருப்பதாக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் தனியார் ஸ்கேன் மையத்தில் கூறியதாகவும், பிரசவத்திற்காக சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்தபோதுதான் குழந்தையின் தலையில் நீர்க்கட்டி மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது தெரிய வந்ததாகவும் கூறினார். பிரசவத்தின் போது குழந்தை எப்போது வேண்டுமானாலும் உயிரிழக்க கூடும் என்ற மருத்துவர்கள் எப்படியோ போராடி தனது குழந்தையை காப்பாற்றி கொடுத்து விட்டதாக கூறிய செல்வம், மருத்துவர்கள் குழந்தையை ஆய்வகத்திற்கு கொடுத்துவிட சொன்னபோது பணம் செலவாகினாலும் பரவாயில்லை, என் குழந்தை தன்னுடன் இருந்தால் மட்டுமே போதும் என மனதை தேற்றிக்கொண்டு குழந்தையை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்ததாக கூறினார். கன்சீவில் பார்த்தீங்கன்னா பாப்பா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் 9ஆம் மாதம் வரையும் சொன்னாங்க. ஆனால் பாப்பா டெலிவரி ஆனதுக்கப்புறம் A to Z ப்ராப்ளம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கும் புரியல. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்களே பாப்பாவோட ஸ்கேன் நார்மலாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் குழந்தை பிறந்து 15 நிமிஷத்தில் உயிர் போயிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட உருகி கேட்டேன். அவங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொல்லி எக்மோர் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு என்கிட்ட சொன்னாங்க. இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே டெய்லர் வேலை பார்த்து வருவதாக கூறிய குழந்தையின் தந்தை செல்வம், நீண்ட நேரம் தையல் மெஷினில் உட்கார்ந்து வேலை செய்யும் போது காலில் வைக்கப்பட்டிருக்கும் இரும்பு பிளேட்டால் காலில் வீக்கம் ஏற்பட்டு தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை என்றும், கணவன் மனைவி மாறி மாறி மகளை கவனித்துக் கொள்வதால் மனைவி வேலைக்கு செல்ல முடியவில்லை என கவலை தெரிவித்தார். எனக்கு காலில் அடிபட்டு எலும்பு உடஞ்சி வெளியே வந்ததுனால நான் 2018 நடந்தது இது. எனக்கு கால் இப்போ சரியில்லை. நான் கூலி தொழில் தான் வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு எனக்கு 700 ரூபா தான் வருமானம். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மிஷினில் மிரிச்சாக்கா எனக்கு கால் வீங்கி அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி வச்சுது. இப்போ அந்த காலுக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணோம், ராடெல்லாம் ரிமூவ் பண்ணோன்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளாக பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 2 நாள் நைட்டு ஃபுல்லாக என் ஒய்ஃபு நின்று பார்த்து விடிய முயற்சி பார்த்துக்கிட்டாங்க. பகலில் நானும் பார்த்துக்கிட்டேன். எதனா ஒன்றா டக்குன்னு 2 பேர் ஆள் இல்லைன்னா நாங்கள் பாப்பா பார்க்க முடியாமல் போயிடும். குழந்தையின் சிகிச்சைக்காக வாங்கிய கடன் ஒருபுறம் கழுத்தை நெரிப்பதால் 3 முறை தற்கொலைக்கு முயன்றதாக கூறும் செல்வம், ஸ்கேன் எடுக்கும் போது குழந்தையின் நிலை பற்றி சொல்லியிருந்தால்
இது போன்றவற்றை தவிர்த்திருக்க முடியும் என தனது மன ஆதங்கத்தை கொட்டினார். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் லோனு ஒரு 14 லோன் வாங்கியிருக்கேன். எல்லா பேர்லையும் எங்கள் வீட்டாளங்க பேரில் 14 லோன் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் வட்டிக்கு நிறையா வாங்கியிருக்கேன். 10 பைசா வட்டிக்கெலாம் நிறையா வாங்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த ஒரு வருஷமாக என்னால் கடனை சரியாக கட்ட முடியல. அதனால் ரொம்ப நெருக்கடி வருது. இதனால் நான் 3 வாட்டி சூசைட் அட்டன் கூட பண்ணேன். ஆனால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாப்பா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்பயே நாங்கள் வீட்டில் எல்லாம் பேசி இது பண்ணியிருப்போம். ஆனால் யாருமே எங்களுக்கு வந்து அந்தமாதிரி சொல்லலை. பாப்பா நார்மலாக இருக்குது. 3 ஸ்கேன் எடுத்தோம். 3 ஸ்கேன்லேயும் நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. என் நேரத்தில் என்ன நடக்குமோ என வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கும் தனது மகளை காப்பாற்ற தமிழ்நாடு முதலமைச்சரும் தொண்டு நிறுவனங்களும் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கண்ணீர் மல்க குழந்தையின் தந்தை கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போ என் குழந்தைக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். என் குழந்தைகளை காப்பாற்றி நல்லபடியாக கூட்டிகிட்டு பண்ணி நான் நல்லா எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி விடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.